ஸ்தோத்தரிக்கலாமா? தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் தேவன் நடத்தின கிருபைக்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தந்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஹல்லேலூயா, அவர் நடத்தின பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும் ஒருபோதும் என்னை மறவாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்கையிலே என்னை வரைந்த தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திக்கற்றோராய் உங்களை கைவிடேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியின் மதிலாக எங்களை காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் காத்து வழி நடத்தின அந்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நடத்துதலுக்காய், உம்முடைய வழி நடத்துதலுக்காய் ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தும் ஆண்டவரே ஹல்லேலூயா மேற்கொள்ள செய்தீர், வழி நடத்தினீர் ஆண்டவரே, வெற்றியை தந்தீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
இடங்களில் நம்மை கண்மணி போல் கருத்துடன் நம்மை நடத்தின தெய்வம். ஹல்லேலூயா. நான் சென்ற நாட்களை சற்று யோசித்து பார்க்கும்போது, ஏன் கடந்த வாரத்திலே நடந்த காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை இடங்களிலே தேவனுடைய கிருபையை நாம் அனுபவித்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நாம் பிரயாணப்பட்டு செய்த காரியங்களிலே எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து ஹல்லேலூயா நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தோல்விகள் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வெற்றியிலும் தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே, நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நடத்தினால் போதும், நீர் நடத்தினால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு கூட நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை நீ நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. 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 என் வேலை ஸ்தலத்திலே என்னை நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நீ நடத்துகிறவராய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீரே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் நடத்தி நீர் ஆண்டவரே, இனிமேலும் நீ நடத்துவீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்படுவதில்லை, நாங்கள் கலங்குவதில்லை, நாங்கள் நாளைய தினத்தை குறித்து யோசிக்கும் போது தடுமாறுவதில்லை ஆண்டவரே. தேவன் நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லலாமா? நீ நடத்துவீர், நீ நடத்துவீர் ஆண்டவரே. என்னை நடத்துகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. விசுவாசத்துடன் நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. உண்மையாகவே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. சபையாய் சொல்லுவோமா? ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. வேதத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் கலங்கி நின்ற வேளையில் ஒருவேளை எதிரிகள் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள், இன்றையோடு நம்மளுடைய கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதோ தேவன் அந்த இடத்துல விடுதலையை மாத்திரமல்ல ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கைவிட்டு விட்டு செல்கிற தேவன் அல்ல. வாக்கு பண்ணினவர்கள் ஒருவேளை அந்த வாக்கை மறந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து சென்று விடலாம். நான் செய்வேன் என்று சொல்லி, கட்டாயம் செய்வேன் என்று சொல்லி நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்தவங்க கடைசி சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நான் நினைத்து பார்க்கவில்லை, இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் பாட்டு கடந்து போய்விடலாம். ஆனால் வாக்குரைத்த தேவன், நமக்கு வாக்கு செய்தவர், ஒருபோதும் அதை மறக்கிற தேவன் அல்ல. சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை.
தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை 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 பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வா பயமில்லையே மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வா பயமில்லை ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வா பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக கர்த்தருண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே ஹalleluya hallelujah 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 hosanna 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 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் உண்டு ஹalleluya ஹalleluya எதிரிகள் எல்லாம் போல வந்தாலும் பாதைகள் எங்கும் தடை கற்களாய் இருந்தாலும் உடைத்து முன்னேறி செல்ல உதவி செய்கிற ஒரு தேவன் நம் மத்தியிலே உண்டு ஹalleluya நம் பட்சமாய் நிற்கிறவர் ஒருவர் உண்டு ஹalleluya நம்மோடு கூட நடக்கிறவர் ஒருவர் உண்டு ஹalleluya அந்த தேவனை சற்று நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க என் தேவன் என் பட்சமாய் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் நம் சார்பில் கர்த்தர் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்க முடியும் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கலாம் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிங்க ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் என்னிடமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே நீர் போதும் ஐயா என் வாழ்க்கையிலே நீர் போதும் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி சொல்லுவோமா நடத்திடுவி கடைசி வரை நடத்திடுவி நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் நீரே
ஆண்டவரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எங்களோடு கூட இருக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூடவே இருந்து எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன் நீரப்பா. ஒரு முறை கூட யெகோவா நீரே யெகோவா. ஹல்லேலூயா. என்னெல்லாமே பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. என் கூடவே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே யெகோவா ஷம்மா. எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை நடத்தி செல்லுகிறவர். உடைய பிள்ளைகளை மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூடுகை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாஞ்சியோடு கேட்கலாம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் ஓ ஆவியானவரே வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பாத்திரங்களை நிரப்புங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் பரலோகத்தில் தூதர்களும் ஓயாமல் துதிக்கும் போது எங்கள் துதியிலே பிரியப்படுகிறவர் நாடுவிலே வசித்தீர். ஓ ஆண்டவரே விரும்பிடும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட வாய்களை உம்மை துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். பரிசுத்த சுத்திகரியும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்மை தொழுகிறோம், உமக்கே சிங்காசனம், உமக்கு சிங்காசனம். இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் துதியும் ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த உடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்கள் குடும்பம். வாஞ்சையோடு ஆண்டவரே எங்களோடு தங்கியிருப்பீராக, எங்களுக்குள்ளே அசைவாடுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஒரு முறைக்குள்ள எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில்
பிதாவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்குரிய கனத்தை செலுத்துகிறோம். ஓ நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா 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 ஓசன்னா. ஓரேவா ஷேலரயாந்தரா. ஆவியானவரே அசைவாடுங்கப்பா, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, பலப்படுத்தி காத்தருளும் ஆண்டவரே, வழுவாதபடி காக்கிறவரே. அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்திலே, எங்கள் மத்தியிலே, எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே நீர் ஆண்டவராய் வீற்றிருப்பீராக, சிங்காசனத்தில் வீற்றிருப்பீராக. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் அசைவாடும் போது, உடைய வார்த்தை இருக்கும் போது, அது ஆண்டவரே இருந்த வண்ணமாய் இருப்பதில்லை ஆண்டவரே. அவைகள் உருவாகும். இந்த பூமியை நீர் உருவாக்குனது போல ஆண்டவரே, நாங்கள் காண்கிற யாவற்றையும் நீர் உருவாக்குனது போல ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதல் இருக்கும் போது ஆண்டவரே நாங்களும் மறுரூபப்படுவோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம், எங்களை உருவாக்குவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையினாலே நிறைத்து அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக அப்பா, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உலக காரியங்கள், பாரங்கள், ஏக்கங்கள், தேவைகள் இவைகளெல்லாம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பாரப்படுத்துகிறதோ, கவனத்தை சிதற செய்கிறதோ, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து அருமையாய் நடத்துகிற தேவன் கரத்தை பிடித்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகளிலிருந்து கடந்து செல்ல கிருபை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் உடைய ராஜ்யத்தை உடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதியும். இந்த புதிய வாரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. இப்போதும் பலவீனத்தோடு யாராவது இங்கே வந்திருந்தால், ஒருவேளை பலவீனத்தோடு இன்னைக்கு சபைக்கு வர முடியாமல் யாராவது இருந்தால், நாங்கள் அவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உடைய பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு கடமைகளை செய்ய பலப்படுத்தும் ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் விடுதலையோடு வந்து உம்மை ஆராதிக்க கிருபை கொடுப்பீராக. அப்படியே பிரயாணங்களில் எல்லாம் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, தேவைகளை எல்லாம் சந்தியுங்க ஆண்டவரே. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இதனால் கூடுகை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், உடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால நான் இன்னைக்கு அதை பேசுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 15வது அதிகாரம். நாளிலே ஆண்டவரை 1 to 8 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். வேதத்தை கொண்டு வந்த எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டத்துக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் இந்த உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த கனி கொடுக்கறதுங்கிறது தான் அதோட மெயின் தீமாக இருந்தது. அநேக மெசேஜஸ், அநேக வார்த்தைகள் அதிலிருந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஒன்றை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பல காரியங்களை உவமையாக அவருடைய சீஷர்களுக்கும் தன்னிடத்தில் வந்த அதிக ஜனங்களுக்கும் அவர் சொல்வது உண்டு. அதில் ஒன்று ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் நமக்கு எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாய். ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டத்துக்காரர், நீங்கள் எல்லாம் அதில் இருக்கிற கொடிகள். அது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் திராட்சை செடியாக இருக்கிறாரு, நம்ம கொடியாக அதில் போய் இணைந்திருக்கிறோம். பட் அதோட சொல்லி அவர் முடிச்சிடல. அதுக்கப்புறம் அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, உங்கள் தோட்டத்தில் பிதா என்னை பராமரிக்கிற மாதிரி, நான் உங்களில் இணைந்து இருக்கிற மாதிரி கொடியாய் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க. அதுதான் கிருபை. நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். யாரும் போய் அங்கே இருக்கிற அந்த செடியில் போய் நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி சேர்ந்து கொள்ள முடியாது. யாருக்கும் செய்ய முடியாது. அது அந்த பிதா தான் செய்யணும். அது இயேசு தான் செய்ய முடியும். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் செடியாக இருக்கிறேன், நீங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கிற கொடிகளாக இருக்கிறீங்க. அது அவரோட பாட்டு, அவர் முடிச்சிட்டார். ஆனால் முடித்த உடனே பாருங்க, ஆண்டவர் இன்னொன்று எதிர்பார்க்கிறார். இப்போ தான் நம்ம கையிலேருந்து அவர் கொஞ்சம் எதிர்பார்க்கிறார். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே முடிந்து விடுற காரியம் இல்லை. அது ரட்சிக்கப்பட்ட உடனே தான் தொடங்குது. அப்போ தான் தொடங்குது. எங்கேயோ இருந்த ஒரு காட்டு ஒலிவ மரத்தை அவர் எடுத்து, இந்த இஸ்ரவேல் கூட நம்ம புறஜாதிகளை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுவார், எங்கேயோ இருந்த காட்டு ஒலிவ மரத்தை எடுத்து நல்ல ஒலிவ மரத்தோடு சேர்த்து விட்டாராம். அப்படி அது போல தான் நம்மளையும் எங்கேயோ இருந்த நம்ம பாவத்தில் இருந்து நம்ம எங்கேயோ கிடந்த நம்ம அந்த தோட்டத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி இருந்த நம்மை தான் ஆண்டவர் தேடி கொண்டு வந்து அவர் செடியாக இருக்கிற அந்த திராட்சை செடியில் நம்மை உங்களையும் என்னையும் கொண்டு போய் கிளையாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். ஆனால் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு இது எதிர்பார்க்கிறார். அது வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லை. பாருங்க, ஆண்டவர் நம்மள்ட்ட ரட்சிக்கப்பட்டதுக்கு யாரும் இங்கே இருக்கிறவங்க யாருமே ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் நல்ல காரியம்லாம் செஞ்சேங்க, எங்கள் அப்பா அம்மா பயங்கரமாக நல்ல கிரியைகள்லாம் செஞ்சாங்க, இல்லைன்னா நான் ரொம்ப ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவர் எப்படியா ரட்சித்துருங்க ஜோம் பண்ணிட்டு, அப்படி யாருக்குமே எந்த காரியத்தையும் சொல்ல முடியாது. ஆண்டவரும் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம கிரியையினால தான் ரட்சிக்கப்படுவோம் என்றால் நம்மளால் ஒரு நாள் ரட்சிப்பை தேடி போயிருக்க முடியாது. ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையினாலே ரட்சிப்பை நமக்கு தந்தார். கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் செடியாய் இருந்து அவருடைய கொடியாய் நாம் மாறின பிறகு தேவனை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, இனி பரவாயில்ல, இனி அவ்வளோதான், இனி அதுக்கு ஏதோ வாழ்க்கை எப்படி வேணா வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு டிக்கெட் தந்துட்டார் அப்படிலாம் சொன்னால் வேதம் ஒருபோதும் அப்படிப்பட்ட உபதேசத்தை அது ஒரு நாள் சப்போர்ட் பண்ணது கிடையாது. இயேசு சொல்லுகிறார், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 3வது அதிகாரத்தின் 8வது வசனம். இப்போ இங்கே இயேசுவுக்கு முன்பாக யோவான் ஸ்நானன், அந்த 3வது அதிகாரம் துவங்கும் போது இப்படி இருக்கிறது, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, அவர் சொல்லுகிற மெசேஜில் 8வது வசனம் இப்படி சொல்லுறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் 10வது வசனம், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகனும் அதே தான் சொல்லுகிறார், அதே தான் எச்சரிக்கிறார். நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதுக்கப்புறம் தான் இயேசு வருகிறார் பிரசங்கத்திற்காக. இயேசு நாம் வாசித்த யோவான் 15வது அதிகாரத்தில் அப்படி சொல்லுகிறார். மத்தேயு 7வது அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 7வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில் இயேசுவின் வார்த்தை இது. அவர் சொல்லுகிறார், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதற்கு முன்பாக வந்த யோவான் ஸ்நானகன் பேசின அதே வார்த்தைகளை தான் இப்பொழுது இயேசுவும் எடுத்து மறுபடியும் சொல்லுகிறார். ஒரு முறை இல்லை, மறுபடியும் சொல்லுகிறார். நீங்க பாருங்க, இந்த இயேசு இந்த யோவான் 15வது அதிகாரத்துல நாம் வாசித்த அந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அது எப்போ நடக்குது தெரியுமா? யோவான் 14வது அதிகாரம் அது இறுதியிலே முடியும் போது இப்படி இருக்கிறது, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். இது இயேசுவை அவங்க பிடிச்சு கொண்டு போய் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். எல்லா காரியமும் முடிந்து அந்த மேல் வீட்டு அறையில் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ சீஷர்களை கூட்டிகிட்டு ராக்காலத்தில் அப்படியே போகிறாங்க. எங்கே? கெத்செமனே தோட்டத்தை நோக்கி போகிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது.
ஒரு சில மணி நேரம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். சீஷர்களோடு கிடைக்கிற அவ்வளோ 3.5 வருஷத்தில் இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிடைக்குது பாருங்கள் சீஷர்களோடு கூட. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்பி ஞாபகப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி செய்த பிரசங்கம் தான், இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான். ஆனால் திருப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைச்சிருங்க, என்கிட்ட நிலைச்சிருங்க. யூ அபாய்ட் இன் மீ. நான் உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, என்கிட்ட நிலைச்சிருக்கணும். பிதா உங்களில் மகிமைப்படுவார். நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு சரி ஆண்டவரேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி சும்மா நினச்சா போதாது, அதுக்கெல்லாம் ஒரு அடையாளம் உண்டு. என்ன தெரியுமா, உங்களிலிருந்து கனி தெரியணும். எல்லாமே நமக்கு விசுவாசம். ரட்சிக்கப்பட்டது விசுவாசம், ஆண்டவருக்குள்ள நடக்கிறது விசுவாசம், ஆண்டவர் வருவார் என்று செய்கிறது விசுவாசம், ஜெபம் விசுவாசம், எல்லாம் விசுவாசம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் எல்லாம் நல்லது, என் கூட இணைந்திருக்கிறோன்னு நினைக்கிறதெல்லாம் நல்லது, விசுவாசத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லது. ஆனால் நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே மத்தேயு 7 தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யூ வில் நோ them by their fruit. அது நமக்கும் பொருந்தும். ஆண்டவர் சொல்லுகிறான், விசுவாசத்தினால எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிற நீ விசுவாசத்தினாலே நீ சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி சோதித்து பார்க்க வேண்டுமா, நல்ல கனிகள் உன்னிலே இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அந்த கனி இல்லாத மரங்கள் தான் வெட்டப்பட்ட அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ கடைசியில் அந்த கெத்செமனேக்கு போகுற வழியிலே ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், எல்லாம் கரெக்ட் தான்ப்பா, இவ்வளோ நாள் சொல்லி தந்துட்டேன், நீங்கள் என்ன அறிஞ்சிட்டீங்க, என்கிட்ட வந்துட்டீங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், எனக்குள்ள நிலைச்சிருங்க. எனக்குள்ள நிலைத்து இருக்காவிட்டால் நீங்கள் என்ன காரியம், என்ன விசுவாசம் சொன்னாலும் சரி, உங்களில் கனி இருக்காது. உங்கள்கிட்ட கனி இல்லைன்னா அந்த 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 பிரான்ச்சஸ், அந்த கொடிகள் எல்லாமே வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படும். நம்ம இங்கே ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மனசில் ஆழமாக எழுத வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்க்கையில் என்னிலே கனி இல்லாவிட்டால் நான் வேற என்ன காரியத்தை கொண்டு போய் காட்ட முடியாது. ஆண்டவர் அதுக்கு வேற சப்ஸ்டியூட் கொடுக்கல, எக்ஸ்கியூஸ் கொடுக்கல, வேற ஒரு வழி கொடுக்கல. ஒரு கனி இல்லைன்னா பரவாயில்ல, இலை கொஞ்சம் நிறையா இருக்கட்டும், அப்படிலாம் ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் சொல்கிறார், கனி இல்லையா, கனி இல்லை. நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு அத்தி மரத்தில் ஆண்டவர் நடந்து போகும்போது, சீஷர்களோடு போகும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அதில் ஃபுல்லாக இலையாக இருக்குதான். இப்போ இலையாக இருந்தோன்னா ஆண்டவர் அங்கே போய் அந்த அத்தி மரத்தில் போய் ஒரு கனி பறிக்க போகிறார். அங்கே போனால் கனி இல்லை. ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார், சபிக்கிறார். அடுத்த நாள் வரும்போது பார்த்தா அந்த பழம் பட்டு போச்சு. ஆனால் வேதத்தில் இன்னொரு வார்த்தை அதில் எழுதியிருக்கும், அது அத்திமழ காலம், தட்ஸ் நாட் த சீசன் ஃபார் தட். அந்த பழம் வர்றதுக்கு அது சீசன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் போய் அங்கே பார்த்துட்டு அதில் இல்லைன்னு சபிச்சிட்டார். நமக்கு தோணும், ஆண்டவர் அதான் சீசன் இல்லையா, அதில் பழம் எப்படி வரும் ஆண்டவர், என்ன நம்பிக்கையில் போனீங்க? அப்படி பார்த்தா அதில் நிறைய வித்தியாசமாலாம் அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க. அநேக பிரசங்கங்கள் அதில் உண்டு. ஆனால் ஒரு காரியம் நான் கேட்டது, அதில் நம்ம பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு அத்தி மரமாக மாற்றி ஒரு கனி எதிர்பார்க்கும் போது நமக்கும் என்ன ஆகிடும்னா, ஒரு சீசனுக்கு மட்டும்தான் ஃப்ரூட் வரும் நம்மள்ட்ட. இல்லை, அந்த அத்தி மரம் பாரு, கிறிஸ்மஸ் வரணும் ஒரு ஃப்ரூட் வரும். இல்லைன்னா இந்த லென்த் டேஸ் இருக்குது பாருங்கள், இந்த 40 நாள் நம்ம ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈஸ்டர் வருதில்ல, அதுக்கு முன்னாடி ஐயோ அப்போல்லாம் ஃப்ரூட்டு சும்மா பூத்து குலுங்குற மாதிரி இருக்கும். கெட்ட வார்த்தை போடுறவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே செய்யாது. இல்லை, இந்த மீட்டு பார்த்தா கூட மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னால் ஒரு மிருகம் அடிக்கப்படுறது என்னால் தாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இயேசுக்கு சுபாவெல்லாம் நம்மள்ட்ட கனியெல்லாம் தொங்கி அப்படி பழுத்துக்கிட்டு. ஆனால் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு பாருங்கள், அடுத்த நாள் பேப்பரில் வரும், நேற்றுக்கு ஈஸ்டருக்கு மட்டும் வித்த மது இல்லை, அன்னைக்கு மட்டும் செல்லான அந்த ஒயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு வித்ததான் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் கொண்டாடினார்கள். இல்லை, அது வரைக்கும் இருந்த கனி அதெல்லாம் அப்படியே போச்சு. ஆண்டவர் அதனால தான் தேவ பிள்ளைகளை யோசித்து சொல்லுவார், ஆண்டவர் வருகிற காலமும் தெரியாது, நேரமும் தெரியாது. ஆனால் எப்போ வந்தாலும் சும்மா இலையை காட்டி உசுன்னு அடிச்சுட்டே இருக்கிற மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிச்சிருவார். நமக்கு தெரியும், அவர் எப்போ வருவார் தெரியாது. ஆனால் எப்போ வந்தாலும் என்னால் கனி இருக்கணும். அவர் எப்போ ராத்திரியோ பகலோ மத்தியானமோ என்ன வேலையில் வராரோ தெரியாது, கள்ளம் எப்போ வர தெரியாது. ஆனால் எப்போ இருந்தாலும் அலர்ட்டாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் வருகிற வேலை உங்களுக்கு தெரியாது, ஆனால் வரும்போது கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கனி இல்லாத கொடிகள் எல்லாம் அது உலர்ந்து போயிடும். அவெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கே போடுவாங்களோ, அக்னியில் போட்டு விடுவார்களாம். பயப்படுகிற காரியமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்க்கையில் தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது அவங்கள விட நம்ம பரவாயில்லையா, இந்த கம்பேரிசன் இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய எனிமி.
நம்ம எப்போவுமே என்ன யோசிப்போம்னா, நம்முடைய சுபாவத்திலையோ நம்முடைய வாழ்க்கையிலையோ நம்ம எப்படியுமே எப்போ யோசிப்போம்னா, பரவாயில்ல அவங்களும் சர்ச்சுக்கு தான் வராங்க, பட் அவங்களோட நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். அவங்களுக்கும் கனி இல்லை தான் உண்மை. ஆனால் நமக்கு என்ன தோணிரோன்னா, அவங்களோட எனக்கு கொஞ்சம் இலையாவது இருக்குது, இல்லை இலை கொஞ்சம் பச்சையாவது இருக்குது, மொட்டாவது இருக்குது அப்படின்னு நம்ம இப்படி தேற்றிட்டே போகிறோம் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தை கூட இல்லை நம்ம கம்பேர் பண்ணுறது எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, தேவன் அறியாதவங்க கூட, தேவன் அறிஞ்சவங்களா இருந்தால் நம்மளை விட கொஞ்சம் குறைவா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க கூட இப்படியே தான் கம்பேர் பண்ணுறோம். ஆண்டவர் அப்படி சொல்லலை. உங்களில் யாரெல்லாம் ஒரு 80% மேலே இருக்கீங்களோ தூக்கிட்டு, அப்படி இல்லை ஆண்டவர் சொல்கிறது. உன்கிட்ட கனி இருக்கா, நீ என் கூட நிலைச்சிருக்கிறேன்னு அர்த்தம். பிதா மகிமைப்படுகிறார் என்ற அர்த்தம். நீ என்னுடைய சீஷனா இருக்கிறா என்ற அர்த்தம். கனி இல்லையா, அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் எப்போவுமே நம்மளை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் தேவன் அது எப்படிப்பட்ட கனிகளை சொல்லுகிறார். நாம் ரொம்ப அதுவும் நமக்கு தெரிய வேண்டியது. எப்படிப்பட்ட கனின்னு சொல்லும்போது நம்ம மரத்தில் பார்க்கிறோம். மரத்தில் கனி என்று சொல்லும்போது நம்ம அதனுடைய பலன் என்று சொல்லுவோம், இல்லை முதற் பலன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இப்போ கையின் பிரயாசம், அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, ஃப்ரூட் ஆஃப் யோர் லேபர். நம்ம என்ன பிரயாசப்படுகிறோமோ அதனுடைய பலன் தான் அதோடைய ஃப்ரூட்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மரத்தினுடைய பிரயாசம், அதனுடைய மரத்தினுடைய பலன் தான் எது, அதனுடைய கனிகள். கனி தான் அதோட எண்ட் ரிசல்ட் மாதிரி இருக்கும். இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ என்னிலே நிலைத்திருக்கும் போது பாருங்க, ஒரு மாமரம் இருக்கு. மாமரத்தில் என்ன போட்டு மாமரம் வரும், மாவுடைய விதை, மாங்கொட்டை போட்டால் தான் மாமரம் வரும். ஒரு பலாக்கொட்டையை கொண்டு போய் அதில் போட்டுட்டு மாம்பழம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதில் போட்டது மாவிதை. அதே போல கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, கிறிஸ்து இப்பொழுது மகிமைப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும்படி யாரை அனுப்பியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து இந்த உலகத்திலே இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணவில்லை மாம்சத்திலே. கிறிஸ்து மகிமைப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆனால் போகும்போது அவர் சொன்னார், நான் போவது நல்லது. ஏன்னா நான் மாம்சத்தில் இருந்தேன்னா இஸ்ரேலே யூதாலே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நான் போறது நல்லது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கும்படி மற்றொரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். மற்றொரு என்று சொல்லும்போது அவரை ரீப்ளேஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிறதுக்கு இன்னொருத்தரை தராரு. அதுதான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ எனக்குள்ளே இருக்கிறார் என்பது என்னுடைய விசுவாசம். நான் விசுவாசத்தோட பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசத்துக்குள்ளே அவர் எனக்குள்ளே தங்கியிருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது என்ன என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவனால எனக்குள்ளே வெளிப்படுகிற கனி. அதனால தான் ஆவியின் கனி என்று அதை அழகாய் கலாத்தியர் 5வது நிருபத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்போ இந்த ஆவியின் கனி நம்மக்கிட்ட இல்லை என்றால், நீங்கள் 19வது வசனத்திலே அது மாம்சத்தின் கனி என்று சொல்லப்படவில்லை. அங்கே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. மாம்சத்தின் கிரியைகளை பார்த்தீங்கன்னா, விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள் முதலானவைகளை. அடுத்த வசனம் முடியும் போது இப்படி சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ 2 காரியம் தான் இருக்கு. ஒன்று மாம்சத்தின் கிரியை, அப்படி இல்லைன்னா ஆவியின் கனி. இந்த ரெண்டும் சேர்ந்து வர முடியாது. அதனால தான் அதே மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1-2 வசனங்களை காண்பித்து விட்டு நான் அதை விளக்க விரும்புகிறேன். மத்தேயு 7வது அதிகாரத்தின் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை, ரெண்டும் சேர்ந்து வராதுன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, என்ன மரம் இருக்கிறதோ அதுக்கேற்ற கனிகள் தான் அதுல வரும். நல்ல மரமா இருந்தால் அது நல்ல கனி தான் வரும், கெட்ட மரமா இருந்தால் அதுல கெட்ட கனி தான் வரும். ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து ஆளுகை செய்வாரானால் ஆவியின் கனி மட்டும்தான் வர முடியும். ஆவி எனக்குள்ளே கிரியை செய்யாமல் இருந்தால் மாம்சத்தின் கிரியை தான் வெளிப்பட முடியும். நம் வசனத்துக்கு எப்போ நம்ம பயந்து நடுங்கி ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மாற்றத்துக்கு முதலாவது ஸ்டெப். அதுதான் நம்ம என்னைக்கெல்லாம் பரவாயில்லைங்க, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், வசனம் இப்படி தான் இருக்கும், அப்படியெல்லாம் நம்ம என்னைக்கு அதை எக்ஸ்கியூஸ் கொடுத்து போயிட்டே இருக்கோமோ, வசனம் நம்ம வாழ்க்கையில்
இன்னும் ஒர்க் பண்ண தொடங்கவே செய்யாது. நான் உண்மையிலே சொல்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அவர் வசனம் வரும்போது, ஆண்டவரே நல்ல கனி இல்லைன்னா நான்லாம் வெட்டப்பட்டு போயிடும் ஆண்டவரே. நம்ம அதுக்கப்புறம் இந்த பெரிய கிரியெல்லாம் செய்கிறோம் பாருங்க. சர்ச்சுக்கு வர்றோம், டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம், நான் கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், வேதம்லாம் தூக்கிட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் வந்து இதெல்லாம் கேட்கல. ஆண்டவர் கேட்குறார், கனி எங்கப்பா? கனி பார்க்கவே முடியலையே உன் வாழ்க்கையில். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் உன் வாழ்க்கையில் எங்கே கனி? எங்கே ஆவின் அன்பு? எங்கே சந்தோஷம்? எங்கே சமாதானம்? எங்கே பொறுமை? எங்கே இச்சை அடக்கம்? எங்கே? இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வந்து பார்க்கும்போது என் வாழ்க்கையில் இது ஒன்றும் இல்லை, ஆனால் பெரிய மினிஸ்ட்ரி இருக்குது, இல்லைன்னா ஆண்டவருக்காக அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லி உலகத்தில் இருக்க பொருள் எல்லாம் காட்டுறேன். ஆண்டவர் அது ஒன்றும் கேட்குற மாதிரியே இல்லை வேதத்தில். ஆண்டவர் பார்க்கிற ஒன்றே ஒன்று தான், உனக்குள்ளே நான் விரும்புகிற கனி இருக்கிறதா? ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்வாரானால் அந்த ஆவியினுடைய கனியை நான் காணாமல் இருக்கவே முடியாது. நான் என்ன விதைச்சாலும் விதைக்கிறதுனுடைய பலனை நம்ம காண முடியும். ஆனால் பாருங்க, எந்த நிலத்திலையுமே சும்மா ஒரு விஷயத்தை சும்மா போட்டு நீங்கள் பாருங்கள். ஏதாவது இங்கே இருக்கிற இந்த லேண்ட்லாம் நம்ம இப்போ வரும்போது இந்த தெருவில் தெரியும். இப்போ முன்னாடி இருக்கிற லேண்டை நல்லா கிளியர் பண்ணி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் காலியாக இருந்தது, யாருமே அதை ஒன்றுமே பண்படுத்தவும் இல்லை, யூஸ் பண்ணவும் இல்லை. அப்போ என்ன இருந்தது? அதில் மாமரமும் தேங்காயும் இருந்தது இல்லை, வெறும் முள்ளும் வெறும். அது யார் மனுஷன் கால் வைக்க முடியும்? யாருக்கும் அதுலேருந்து ஒன்றும் பறிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. யார் ஒருவர் அந்த நிலத்தை பண்படுத்தாமல் சும்மா விட்டுறாங்களோ அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல விரும்புகிற கனிகள் ஒன்று அங்கேருந்து வராது. ஆனால் இதே தோட்டத்தை இன்னொரு தோட்டக்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவார்? எல்லாத்தையுமே சரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கிளியர் பண்ணுவார். கிளியர் பண்ணிட்டு பரவாயில்ல இனி வளர்ந்துரும்னு சொல்லி ஒரு நாள் விட மாட்டார். அவருக்கு வாழ்க்கையே அந்த தோட்டத்தில் தான் இருக்கும். பாருங்க, அவர் போய் அந்த நிலத்தை பண்படுத்துவார். காலையில் பார்த்தா அங்கே தான் இருப்பார், சாயங்காலம் பார்த்தா அங்கே தான் இருப்பார். அந்த நிலத்தை பண்படுத்துவார், தண்ணி பாய்ச்சுவார், போய் விதைப்பார், அந்த விதை எதுவும் எடுத்துட்டு போகாதபடி பாதுகாப்பார், மூடி வைப்பார், டெய்லி போய் தண்ணி ஊற்றுவார், அதுக்கு தேவையான சன்லைட் வருதா பார்ப்பார். அது கனி வர வேண்டும் என்பது சும்மா நேச்சுரலாக அப்படியே அது பாட்டுக்கு வந்துடும் சொல்லி சும்மா விடுறது ஒரு இடத்துலையும் நல்ல தோட்டம் வராது. ஏதேனை உருவாக்கும் போதே ஆண்டவர் சும்மா ஏதேனை உருவாகட்டும் அப்படி பண்ணல. ஒரு நாள் போய் அழகாக ஒரு லைட்டு உருவாக்குனார், அடுத்த நாள் போனால் ஒன்று உருவாக்குனார். அவரே மெதுவாக தான் உருவாக்குறார். ஏன்னா அவர் காண்பித்து தருகிறார். ஒரு தோட்டம் உருவாக்கி அதிலிருந்து கனிகள் வெளிப்பட வேண்டுமானால் அதில் ஒரு எஃபர்ட் இருக்குது. அதுக்கு நீ ஈல்டு பண்ணணும். நீ நல்ல நிலமாய் ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறான்னு சொல்ல நீ அவரை விரும்பி அழைத்து கொண்ட நல்லது தான். இப்போ அதுலேருந்து பண்படுத்தி பயன்படுத்தி அதுலேருந்து பாதுகாத்து அதுலேருந்து கனி வர வைக்கிறதுக்கு உன்னுடைய இருதயத்தை நீ நல்ல நிலமாய் கொடுக்கணும், நீ ஈல்டு பண்ணணும், நீ கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு போய் எவ்வளோ பெரிய இந்தியாவிலேயே ரொம்ப டேலண்டடான ஒரு கார்டனர், ஒரு நல்ல ஃபார்மரை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லேண்டை கொடுத்து இதில் நல்ல மாந்தோப்பு போட்டு வச்சுதாங்கன்னு சொன்னால் அவர் அழகாக வச்சு கொடுத்துருவார். ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு, இல்லைங்க நீங்கள் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சுல, நாங்கள் அடுத்த வாரம் வரும்போது இது ஃபுல்லாக மாந்தோப்பு ஆக்கித்தாங்கன்னு சொன்னால் வந்துருமா? முடியாது, அப்படி கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அதற்குடைய வளர்ச்சிக்கு ஒரு கால அளவு உண்டு. அப்போ தான் அது ஒழுங்காக நிற்கும், அப்போ தான் தலைமுறைக்கும் அது நிற்க முடியும். அதே போல தான் தேவன் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது, நான் இன்னைக்கு ஆவினாலே நிரப்பப்பட்டேன், சபைக்கு வந்தேன், சந்தோஷமாக ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நாளைக்கு நான் ஆவி எல்லாமே கனி எல்லாம் காட்டிடுவேன்னு சொன்னால் இருக்காது. அப்போ தான் நம்ம சோர்ந்து போயிடுவோம். என்ன ஆண்டவரே, நேற்றுக்கெல்லாம் சர்ச்சில் நல்லா தானே இருந்து, கையெல்லாம் நல்லா பலப்பட்டு அடித்து பாட்டெல்லாம் பாடி சந்தோஷமாக தானே இருந்தேன், ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், நான் புது மனுஷனானெல்லாம் பாடிட்டு வந்தால் அடுத்த வாரம் போனால் அதே மாம்ச கிரியைகள் தான் மெதுவாக தலை தூக்கி வருது இல்லை? அப்போ தான் நமக்கு சோர்வு வருது. உடனே நமக்கே ஒரு டவுட் வந்துடும், இல்லை உண்மையிலே இப்படி தான் ஆவியின் கனி உண்மையிலே நல்லா வெளிப்படுமா, உண்மையிலே அப்படி வந்துருமாங்க அப்படின்னு நமக்கே டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு காரியம் நம்ம மறந்து போயிடுறோம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நாமெல்லாம் கொடிகள், நாம் செடிகள் கிடையாது. அநேக வேளைகளில் நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு ப்ரெஷர் உண்டு. நம்ம கிறிஸ்தவர்கள் ஆன உடனே, எஸ்பெஷலி ஒரு ஆவிக்குரிய சபையில் வந்தால் நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு ப்ரெஷர் உண்டு. என்ன தெரியுமா? கிறிஸ்தவனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். நான் இதுவரைக்கும் எப்படி இருந்தேனோ பரவாயில்ல, ஆனால் இனிமே எஸ்பெஷலி இந்த சர்ச்சில் உள்ள யாராவது என்னை பார்க்கும்போது, இல்லை சர்ச்சில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்ச இடத்துல வரும்போது, எனக்கு நான் முன்னாடி பிஹேவ் பண்ண மாதிரி இனிமேல் பிஹேவ் பண்ண முடியாது. அவ்வளோதான். என்னை பார்த்தவங்க அடுத்த நாள் சர்ச்சில் வந்தால் மதிக்கவே மாட்டாங்க. இல்லை இவன்லாம் எதுக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கான்,
அப்படியே பழைய அதே மனுஷனாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு தெரியும் கனி உருவாவதற்கு டைம் எடுக்கும், அதுக்கு நான் ஈல்டு பண்ணணும், அந்த நிலத்தை கொடுக்கணும். நிலம் வந்து ஒருவர் உழும்போது இல்லை உழாதீங்க எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால் அவர் விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு அதை பண்படுத்தணும்னா அதை உழுது எடுத்து வரணும். அதே போல தான் ஆவியானவர் என்னை உருவாக்கி அவருடைய கனி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக என் மாம்சத்தை அழிப்பதே ஒரு பெரிய வேலை அவருக்கு. அதற்கு நான் ஈல்டு பண்ணணும். ஆண்டவர் பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே டப்புன்னு ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி என்ன மாத்தல, உங்களையும் மாத்தல. ஏன் மாத்த மாட்டுறாரு? ஏன்னா நான் விரும்பி அடைக்கணும். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் விரும்பி கேட்கணும். அதுக்கு 2 பேரோட பங்கு இருக்கு. ஆண்டவருடைய பங்குல ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் செய்வார். ஆனா என் பங்குல நான் எவ்வளவு விட்டு கொடுக்கிறேன் என்பதுதான் என் வாழ்க்கையில வெளிப்படுகிற கனிக்கு அது அடையாளம். அங்கதான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த பிரஷர், நமக்கு இந்த கனி உருவாகிற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அதனால இந்த கொடியா இருந்துட்டே இருந்தோம்னா நமக்கு தோணும், என்னைக்கு அந்த செடியில இருந்து நமக்கு இந்த சத்துலாம் கிடைச்சி, என்னைக்கு மொட்டு வந்து பூ வந்து அதுலேருந்து கனி வந்து நான் வெளியில காட்டிட்டு இருக்கிறதுக்குன்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோவம் வருது, இங்கே சர்ச்சில் வந்துட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் இங்கேயும் கோவம் வந்துடுச்சுன்னா நம்ம இங்கே கோவத்தை காட்ட முடியாது, இல்லை காட்ட முடியாது. அப்போ உடனே என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கோபத்தை அடக்கி உள்ள வச்சிருவோம். மனசில் யோசிச்சிருவோம், பரவாயில்ல வீட்டுக்கு போனாலாவது தீத்துடலாம், இங்கே இருந்து ஒரு மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருவோம் சொல்லி நம்ம இருந்துருவோம். அப்படி உருவாக்கும் போது நம்மளை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பரவாயில்ல ஒரு நல்ல சாந்த குணமுள்ள ஒரு மனுஷன். அப்போ நமக்கே என்ன தோணுன்னா, பரவாயில்லையே இந்த கனி நல்லா இருக்கே, இல்லை வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு சாந்த குணம்ங்கிற ஒரு நல்ல கனி தெரியுது. அதே மாதிரி யார் மேலே கசப்பு இருந்தாலும் சர்ச்சில் வரும்போது பார்த்தா பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சந்தோஷமாக சிரித்து நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ அவங்களுக்கு எல்லாம் நம்ம உள்ளத்தில் வந்து மனசில் கடுப்பில் இருக்கும், ஐயோ நான் இன்னைக்கு வரக்கூடாதுன்னா ஜோம் பண்ண இவர் வந்துட்டார் மூஞ்சில் அப்படி சொல்லி நமக்கு உள்ளத்தில் பயங்கர கஷ்டமாக இருக்கும் அந்த மனுஷன் மேலே. ஆனால் இங்கே வந்தால் காட்ட முடியாது, ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அது நல்லா கையை கொடுத்து பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லையா, வேலையெல்லாம் அப்படி சொல்லிட்டு மனசில் திட்டிகிட்டே போவோம். ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்குன்னா, பரவாயில்ல இந்த சிஸ்டர் எவ்வளோ அன்பு இல்லை, யாரை பார்த்தாலும் அப்படி விசாரித்து அன்பை காட்டி அந்த கனி வெளியே இருக்கும். ஆனால் இது எப்படிப்பட்ட கனி தெரியுமா? இது நம்ம மரமாக இருந்து நம்மளே உருவாக்குற கனி. இந்த கிறிஸ்மஸ் இப்போ முடிஞ்சு பார்த்தீங்களா, வீட்டில் யாரெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிங்க? கொஞ்சம் பேருக்கு இப்போ அவங்க கிடையாது, ஐயோ நான் அதுக்கு வரல, ரொம்ப நல்லதா. எங்கள் வீட்டில் இந்த தடவை வைக்க முடியாதனால வைக்கல, மற்றபடி நாங்கள் பிள்ளைங்களுக்கு வைப்போம், அதுக்காக நான் சொல்லலை. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், அது வரைக்கும் எல்லாம் அடைஞ்சி வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் இருக்கும், தூசி அடைஞ்சி. கிறிஸ்மஸ் வரும்போது எங்கே இருக்குன்னு எடுத்து பார்த்து தூசியெல்லாம் தட்டி, அது சும்மா ஒரு மாதிரி பாவம் போல் இருக்கும், ஒன்றுமே இல்லாத அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி குச்சியாக ஒன்று அது அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாகி எடுத்து விட்டு தூசியெல்லாம் தட்டி அப்பவும் பச்சையாக சும்மா தான் இருக்கும். ஒரு அன்னைக்கு ராத்திரி சும்மா தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதில் சும்மா ஜெகஜோதியாக எல்லா ஃப்ரூட்டும் சுற்றி இருக்கும்ல, லைட் அப்படி அடிக்கும். அங்கே பார்த்தா ஆப்பிள், இந்த பிரான்ச்சில் பார்த்தா ஆரஞ்சு, அடுத்து கீழே பார்த்தா கிரேப்ஸ், இப்படி சுற்றி அது போகாதபடிக்கு இந்த கோல்டன் ஆப்பிள் வேற தொங்கும். ஆனால் யாராவது போயிட்டு பரவாயில்ல கிறிஸ்மஸுக்கு மத்தியானம் அது சாப்பிடுவோம்னு சொல்லி போய் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். ஏன்? எல்லாம் பிளாஸ்டிக். இதே போல தான் இந்த ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க, இதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஃப்ரூட் மாதிரி. நம்மளும் என்ன பண்ணிவிடுவோம்னா, இந்த ப்ரெஷரில் என்ன பண்ணிடுவோம்னா, வந்து ஒரு அன்பை காட்டுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் ஆப்பிள் ஒன்று இப்படி ஃபேஸில் இது, அடுத்து இந்த சாந்தத்தை காட்டுறதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போகும்போது பிளாஸ்டிக்கில் ஆரஞ்சு, இப்படி சுற்றி நமக்கு என்ன தோணும்னா நம்ம மட்டும்தான் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கோன்னு. ஆனால் வந்து சுற்றி பக்கத்தில் போய் பார்த்தா, தொட்டு பார்த்தா தான் தெரியுது எல்லாம் பிளாஸ்டிக் இல்லை. நமக்கு அப்போ என்ன ஆகிடுதுன்னா, பரவாயில்ல பக்கத்தில் இருக்கும்போது தொட்டு பார்க்குறோம், எப்படி பக்கத்தில், ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெட்டராக இருக்கிற மாதிரியே நமக்கு தோணிகிட்டே இருக்கும் உள்ள, ஏன்னா நமக்கு நம்மளை மட்டும்தான் தெரியும். ஆனால் இது ஒருத்தர் கூட கொஞ்சம் நெருங்கி பழகுறோன்னு வச்சுக்கோங்களேன், நெருங்கி பழகும்போது அவங்கள்ட்ட இருக்கிற வீக்னஸ் நமக்கு தெரியும் போது நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். என்ன தெரியுமா? நான் மட்டும் கிடையாது, என்னோட படுமோசம் அந்த சிஸ்டர் இல்லை. அப்போ நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருமை வரும். நமக்கே தோணும், அப்பா நான் நினச்சேன் எனக்கு மட்டும்தான் பிளாஸ்டிக்னு, பக்கத்தில் அதை தொட்டு பார்த்தா என்னோட பிளாஸ்டிக் இல்லை. நானாவது வெறும் ஆப்பிள் மட்டும்தான் போட்டேன், அவங்க ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் பிளாஸ்டிக்னு தோணும். ஆனால் இதில் என்ன பரிதாபம் தெரியுமா? இப்போ சப்போஸ் ஆண்டவர் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய நேசர் அவருடைய தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை
புசிப்பாராக. இங்கே தூரத்துலேருந்து பார்த்தா ஃபுல்லாக கனியாக ஃபுல்லாக அந்த தோப்பாக தான் இருக்குது, எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து மெதுவாக அங்கேருந்து தொட்டு 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 வந்துட்டு பார்த்துட்டு போனா எல்லாமே பிளாஸ்டிக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பரிதாபம். நம்மளும் எல்லாரையும் மற்றவங்கள மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக சும்மா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிற மாதிரி நடித்து ஏதோ பண்ணி அப்படி அப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு பிராஞ்சாக இருந்து பொறுமையாக ஆவியானவர்கிட்டருந்து வருகிற பலனை எடுத்து என்னை உருவாக்கி அவர் எனக்குள்ளே கனி உருவாக்குறது வரைக்கும் அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறக்குள்ள பொறுமை எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, மனுஷன் என்ன நினைப்பான், நான் உண்மையிலே என் வாழ்க்கையில் இருக்கிறத மாற்றுறதுக்கு நான் இப்படியெல்லாம் கொடுக்கணுமா. எனக்கு இன்னொரு டவுட் வேறு, உண்மையிலே ஆவியானவர் என்ன மாற்றிட முடியுமான்னு வேறு எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா உண்மையிலே எனக்கு அந்த டவுட் இல்லைன்னா நான் எவ்வளோ நாளானாலும் நிலச்சிருந்துருப்பேன். பொறுமையாக தாங்க வரோம், இப்போ தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒர்க் அண்டர் ப்ராக்ரஸ். ஆனால் ஒரு நாள் இது மாந்தப்பா மாறவங்க அப்படிங்கிற விசுவாசம் இருந்ததுன்னா நான் பொறுமையாக இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த பொறுமை இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க என்னை பற்றி என்ன யோசிப்பாங்கிறது எனக்கு பயம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த சும்மா போடுற இந்த ஃபேக்கான இந்த ஃப்ரூட் இருக்குது பாருங்கள், மாயமாலமாக காட்டுறது, அது எனக்கு இப்போ பழகிடுச்சு. அது என்னை சந்தோஷமாக வச்சுருக்குது. பிரச்சனை இல்லாமல் போயிடலாம், என்னையே நான் சால்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு திருப்திப்படுத்துறதுக்கு பக்கத்தில் இருக்கவனை பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட திருப்தி. பரவாயில்ல, ஒன்றும் ஆகிடல, அப்படியே போயிடலாம். அது வாழ்க்கை ஃபுல்லாங்க. அதே தான் நம்ம இப்போ வீட்டில் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்றோம். என்ன ஆகிடுறோம், வீட்டில் போனால் வீட்டில் ஒரு டிசிப்ளின் இல்லை. பிள்ளை சத்தம் போடுது, அடிக்குது, கத்தம் போடுது, எல்லாம் விளையாடிட்டு இருக்குது. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, கீழ்ப்படுதல ஓகே. ஆனால் வெளியில் வந்து ஏதாவது பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அப்படி பண்ணாத. அந்த பிள்ளைக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். எனக்கு வீட்டில் நான் இதே தானே பண்ணேன், இதே தானே சொன்னேன், வீட்டில் எதுவுமே சொல்லலை, வெளியில் வந்த உடனே ஏன் எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாங்கன்னு யோசித்தா நம்ம உடனே என்ன சொல்லிக் கொடுப்போம், அது வீட்டில் ஓகே, வெளியில் பண்ணக்கூடாது, சர்ச்சில் எஸ்பெஷலி அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பழகிறதுனா, ஓகே கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்சில் போனால் ஒழுங்காக இருக்கணும், வீட்டுக்கு போனால் எப்படி வேணா இருக்கலாம். அந்த பிள்ளை சின்னதுலேருந்தே நம்மளை பார்த்து அப்படியே வளருது. அதுவும் ஒரு விதமாக சின்னதுலேருந்து வரும்போதே பிளாஸ்டிக் அந்த ஃப்ரூட்டோடு வளர ஆரம்பிச்சிருது. பாருங்க, நம்ம என்னைக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுக்க போகிறோம், என்னைக்கு நம்ம இந்த கனியை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி என் பிள்ளைக்கு மாதிரி நாதாங்க, எங்கள் பாஸ்டர் கிடையாது, என் வீட்டில் என் பிள்ளை என்னையும் என் மனைவியும் பார்த்து தான் என் பிள்ளை வளரணும். அந்த பிள்ளை போய் சொல்லணும், எங்கள் வீட்டில் இருக்கிறது மாதிரி தாங்க வெளியிலையும் இருக்க முடியும்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம சாட்சிகளாக இருக்க முடியும். நீங்கள் அப்படி இருந்தால் தான் தேவனுக்கு மகிமை உள்ள சீஷர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நம்ம சீரியஸாக எடுக்கணும். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கனிகள் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார், இல்லை நானே மரமாக்க கொண்டு, அது ஒரு பெரிய பெருமை பாருங்க. நம்ம மரம் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. கிளைக்கு அதான் ஆண்டவர் சொன்னார், நான் கிளை, உங்களால் தனித்து ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. இப்போ ஆண்டவர் வந்து நீங்கள்லாம் மரங்கள், நீங்கள்லாம் கனிகளை உருவாக்குங்கள்னு சொன்னால் அவ்வளோதாங்க. ஒருவேளை 1-2 பேர் உங்கள் வில் பவர்லையும் உங்கள் இந்த விடாமுயற்சியிலையும் நீங்கள்லாம் எடுத்துருவீங்க. என்ன மாதிரிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு விடாமுயற்சியும் கிடையாது, வில் பவரும் கிடையாது. ஆனால் நல்ல வேளை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள்லாம் வெறும் கிளைகள் தான், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தனிச்சு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளோ வில் பவர் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேக்கப் இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த குடும்பத்திலேருந்து வந்தாலும் சரிதான், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கும் ஒரு கனி இல்லை, ஒரு பூ கூட உருவாக்க முடியாது. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிலே நிலைத்திருங்க, என்னாலே என்று உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நிலைத்திருப்பதற்கு எல்லா மனிதனுக்கும் கூடும் என்பதனாலே தான் அவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஒருவனும் போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே இந்த பிரான்ச்சுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அவரே சொன்னார், உனக்கு செய்ய முடியாது, நானே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நீ வந்து சொல்றது. இல்லை ஆண்டவரே, நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், இந்த என்னால் முடியாது, எனக்கு சில குறைகள் நீங்கள் வச்சுட்டீங்க. ஒன்றும் கிடையாது, உனக்கு முடியாதுன்னு எனக்கு அப்போவே தெரியும், அதனால நான் அப்போவே சொல்லிட்டேன், உன்னால் ஒன்றும் முடியாது. அதனால் நீ என்னிலே நிலைத்திரு, என்னிலே நிலைத்திரு. ஏன் நிலைத்திருன்னு சொல்லுறாருன்னா, நிலைத்திருக்காமல் போகிறதுக்கு வழிகள் உண்டு. அதனால தான். அப்படி போக வழி இல்லைன்னா ஆண்டவர் சொல்ல தேவையே கிடையாது. இங்கே பாருங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருங்கன்னு நான் ஒருத்தர்கிட்ட சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, நான் சொல்லலைன்னா அவங்க எழும்பி போயிடுவாங்க ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிலே நிலைத்திருங்கள். அந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் எடுத்து பாருங்க, எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்குன்னு. 1 யோவானிலே சொல்லும்போது சொல்லுகிறார், எவன் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறானோ அவன் இயேசு நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். அதுதான் அடுத்த அடையாளம். அவரை நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் கிறிஸ்துவை என் வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். அது எப்படி வருது? ஆவியின் கனியினால தான் வரும். ஆவி எனக்குள்ளே கிரியை செய்யும் போது தான் வரும். அப்ப நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்னதான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் சரி, நான் மரமாக முடியாது.
நான் கனி உருவாக்க முடியாது. அது ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியணும். எனக்குள்ள கனி வேணும்னா நான் போய் ஒரு கிளையாக அவர்கிட்ட போய் நிலச்சி மட்டும்தான் இருக்கணுமே தவிர நான் இந்த மாதிரி ஃபேக்காவோ இல்லைன்னா என் பிரயாசத்தில் உருவாக்குறதுக்கு என்னால் முடியாது. அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நல்ல தெய்வீக சுபாவமாக இருந்தாலும் சரி எந்த மனிதனுக்கும் உருவாக்க முடியாது. அது தேவன் நமக்கு தந்த ஈவு, ஆண்டவர் நமக்கு தருகிற பாக்கியம். அதனால தான் அது ஆவியின் கனி. இட்ஸ் a fruit of the spirit that works in you. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அது முதலாவது காரியம். நமக்கு என்னென்னா எது எடுத்தாலும் இல்லை நானே உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாயமாலமாக நம்மளே ஒன்று உருவாக்குறதுனால தான் இந்த முதலாவது இந்த பிரச்சனை வருது. இன்னொரு பிரச்சனை இருக்குது நமக்கு யோசித்து பாருங்கள், எது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நான் இப்போ கேட்குறேன், நீங்களே சும்மா உங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை ஆவியின் வரம் பிடிச்சிருக்கா? தீர்க்க தரிசன வரம், சுகமாக்குகிற வரம், பேய் புரட்டுற வரம், இப்படி நான் கேட்டேன்னா உண்மையாக இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், எது பிடிச்சிருக்கு? எது நம்மளை எக்ஸைட் பண்ணும்? வரம். ஏதாவது ஒரு மரத்துக்கு இப்போ நல்ல மாமரம் பயங்கர டேஸ்ட்டு ஊரெல்லாம் பேருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துக்கு ஏதாவது யூஸ் உண்டா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மாமரம் அதுக்கு பழத்தை அதுவே சாப்பிட்றது? இல்லை. கனி எதுக்குன்னா மற்றவங்க சாப்பிட்டு திருப்தியாவதற்கு. என்கிட்ட அன்பு சமாதானமாக இருக்குன்னா என் வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய சுபாவம் என்னில் வர்றது, என்னை சுற்றி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த வரம் அப்படி இல்லை. வரம் இன்னொருத்தருக்கு கிரியை செஞ்சு நல்லது சொன்னாலும் அதை விட சுகம் எனக்கு இல்லை. நான் மட்டும் இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒரு பட்டத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு வரத்தை இல்லை, சுகமாக்குற வரம், அதை எடுத்துக்கோங்க. சுகமாக்குற வரம்னு வச்சுக்கோங்களேன். அப்பா, இங்கே யோசிக்கிறீங்களா? அந்த எலக்ட்ரானிக் சிட்டியில் இந்த சின்ன 4 இதுக்குள்ளே நான் பேசிட்டு இருப்பேன்னு யோசிச்சிங்களா? அதில் ஒரு பெரிய ஒரு சுகம் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுக்கு என்னென்னா, ஆண்டவருக்காக என்னதான் செய்யணும், ஆண்டவரை வரம் தந்து என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்னாலும் மனுஷனுக்கு என்ன தோணும்னா அது பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கும் ஒரு சுகம் அதில் வேணும். அதனால தான் நம்முடைய ஜெபங்களும் விருப்பங்களும் வாஞ்சைகளும் கனியை பார்க்குறத விட வரம் பார்க்குறதுக்கு நம்ம நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம். யோசித்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனமாவது தாங்க ஆண்டவரே. எதுக்கு? இல்லை, தரிசனம் பார்த்தா 4 பேர்த்துல சொல்லாமல் நமக்கு அடுத்து தூக்கம் வராது. நமக்கு எப்பவுமே என்ன தோணும்னா, ஆண்டவரே எனக்கு உங்களுக்காக பயன்படணும். நம்ம நாவால் சொன்னாலும் நம்முடைய உள்ள ஆசை எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு ஏதாவது வேணும், இல்லை நான் ஏதாவது பெரிய ஆளாகணும். வரம். ஆண்டவர் சொன்னால் வரங்களினாலே அவர்களை அறிவீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னது. அவர்கள் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாம் காண்பிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய பாப்புலர் ஆகி பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அது செய்து இது செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து போகிறது, வேதத்தின்படி ஒரு அடையாளமும் கிடையாது தேவன் உள்ளே இருந்து கிரியை செய்கிறார் என்பது. வேதத்தின்படி ஒரே ஒரு அடையாளம் தான், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆண்டவர் சில நேரத்தில் வரங்களை கொடுத்துருவார், வரங்கள் கிரியை செய்யும், உண்மைதான். ஆனால் அவர்களை மார்க்கத்தை, அதான் தேவன் வார்த்தை சொல்றது, அவர்கள் மார்க்கத்தை, அவர்கள் கிரியைகளை நீங்கள் நடப்பிக்காதிருங்கள். இல்லைங்க, அவங்க இவ்வளோ பெரிய அதிசயம் எப்படி ஆண்டவர் கூட இல்லாமல் நடக்கும்? வேதம் சொல்லுது, ஈவன் வஞ்சிக்கும்படிக்கு அவர்கள் பெரிய அடையாளங்களை செய்வார்களாம், வேதம் சொல்லுகிறது. அதனால எங்கேயோ அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, பெரிய அதிசயம் நடக்குதுன்னு சொல்லி வேதத்தை புரட்டி உங்களை தந்திரமாய் பேச வைத்து அவர்களை எங்கேயாவது கொண்டு போனால் நீங்கள் எப்போவுமே யோசிக்க வேண்டியது, இது வேதத்தில் காண்கிற என் ஆவியானுடைய கனிக்கு ஒப்பானது அல்ல என்று நமக்கு தெரியும் போது அப்போவே தெரிஞ்சிடும். மீதியெல்லாம் அனலைஸ் பண்ணவே தேவையில்லைங்க. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார், அவர்கள் கனி உள்ள வாழ்க்கை. அந்த கனி வெளிப்படவில்லை என்றால் தேவன் அதை வெட்டுண்ட அக்னியிலே போட்டு. நம்ம ஒரு நாள் ஆண்டவரை போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் இவங்களை ஃபாலோ பண்ணேன், அவங்கள ஃபாலோ பண்ணேன், இந்த அடையாளத்தெல்லாம் பார்த்தேன் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்காம எப்படி ஆண்டவரே நடக்கும்? அதெல்லாம் கரெக்டாக ஆண்டவர் சொன்னேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதி வச்சிட்டேன் ஆல்ரெடி, இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது, நான் பார்க்குறது அது கிடையாது. கனி கனி கனி, எனக்கு அது மட்டும்தான் வேணும். ஆண்டவர் அப்படி தான் கேட்பார். அதனால தான் வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் இந்த வெளிப்படையாக அப்படி காட்டுறது. மினிஸ்ட்ரி எல்லாம் நல்லது, ஆனால் கனி இல்லாத வரம் ரொம்ப ஆபத்து. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, கனி இல்லாத வரம் ஒரு நாளும் மகிமையிலே போய் சேராது. அது பெரிய ட்ராஜடி. எனக்கே தெரியும், பர்சனலா
எத்தனையோ பேர் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசித்து ஓட வேண்டிய எத்தனையோ பேர் வழி விலகி பரிதாபமாய் முடிந்த கதைகள் எனக்கே தெரியும் பர்சனலா. அதனால வேதத்தின்படி நாம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவர் இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, அப்படி என்ன பார்த்துங்க, இப்படி என்ன அது இல்லை. ஒரே ஒரு காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் விரும்புகிற கனி எப்போதும் வெளிப்பட வேண்டும். ஒரு சீசனுக்காக அல்ல ஆண்டவரே, ஒரு சீசனுக்காக. நீங்க இன்னைக்கு ராத்திரி வந்தாலும் சரி, இல்லை அது அடுத்த வாரமோ அடுத்த வருஷமோ, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்க யோசித்து பாருங்க, ரட்சிப்பு எல்லா மனிதனுக்கும் கிடைக்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை. எனக்கு எத்தனை தடவை என் வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான் பிரசங்கம்னாலும் நான் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோ திருப்தியாக சொல்லலாம். ரட்சிப்பு இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ பேரை பார்க்க. உங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, உங்கள் நண்பர்களை எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்துக்கோங்க. உங்களை விட எப்படியும் பெட்டரான எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. படிப்பில், அழகில், திறமையில், அந்தஸ்தில், இல்லை பேச்சில் எத்தனை பேர் இருக்காங்க. யாருக்காவது யாரையாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமா? முடியாது. ஒரு மனிதனுக்கும் யாருக்கும் யார்கிட்டையோ பேசுறதுனாலே சொல்றதுனாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியம் உங்களுக்கும் எனக்கு கிடைச்சதுன்னா அதுதாங்க கிருபை. அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கிருபைக்கு வேற வழியே கிடையாது. ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார். அது ஏன்னு கேட்டா புரியாது. அதுதான் கிருபை. ஆனா ஆண்டவரை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் மரித்து போகிறார்கள். அதெல்லாம் பெரிய என்ன சொல்றது, பயங்கர கஷ்டமான காரியம் இல்லை. ஆண்டவரை அறியாமல் அறிஞ்சு இறந்து போனா, செத்து போனா நமக்கு எப்படி தோணும்? ஆண்டவர் அறியலையே, நித்தியத்துக்கு போக மாட்டாங்களே, நரகத்துக்கு போயிடுவாங்களே, அப்படி அது கஷ்டமான காரியம் தான். ஆனால் அதை விட படுமோசமான காரியம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் அறிஞ்சு இந்த ரட்சிப்பு கிடைக்காத இடத்துல சூஸ் பண்ணி உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு தந்துட்டு அதுக்கப்புறம் கனி இல்லாமல் வெட்டப்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆண்டவர் அது தராமல் இருந்திருந்தாலே பெட்டராக இருந்திருக்கும் தோணி இருக்கும். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அவர் அற்புதம் செய்த பட்டணங்கள் எல்லாம் பார்த்து, எப்ராயிமே கெரோசினோ உனக்கு ஐயோ, உனக்கு சோதோம் குமாராவுக்கு நடக்கிறத விட உனக்கு நடக்கிறது, அதுக்கு நடக்கிறது எவ்வளோ பரவாயில்லாமல் இருக்கும்னு ஆண்டவர் சொல்ல. ஏன் அவ்வளோ பெரிய மோசமான பாவமாக இங்கே நடந்தது? இல்லை, அவர்களுக்கு இயேசுவை தெரியும், தெரிஞ்சும் ஏற்றுக்கொள்ளல. பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. சோதோம் கோமரா நம்ம இன்னைக்கும் சொல்லுவோம், ஐயோ பாவத்தின் உச்சம், நினிவே பாவத்தின் உச்சம். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கெல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கிறத விட பெட்டரா இருக்கும்பா கடைசி நாட்கள்ல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. ஆனா உனக்கு நான் வந்தேன், உன்னை நான் எடுத்துக்கொண்டேன், போய் செடியில போய் இணைச்சேன். நீ காட்டு ஒலிவா எங்கேயோ இருந்த, நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், இணைச்சு கொண்டேன். ஆனா நான் கனி வரோம் கனி வரோம் கனி வரோம்னு காத்து இருந்தேன், கனி வரல. லூக்கா 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா 13 ஆண்டவர் இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 13 6 முதல் 9 வரை வாசியுங்கள். தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றியும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை காண்பிக்கிற ஒரு அருமையான ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒரு திராட்சை தோட்டம். அங்கே போய் அவன் என்ன நாட்டுகிறானா? அத்தி மரத்தை நாட்டுகிறானா. திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்துக்கு என்ன வேலை இல்லை? அதே போல தான் எங்கேயோ இருந்தோம் நம்ம ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய திராட்சை தோட்டத்தில் கொண்டு போய் நாட்டுறாரு. அது கிருபை, நாட்டிட்டார். ஆனால் நாட்டின அதே ஆள் இப்போ தோட்டக்காரன் வந்து கேட்குறாரு, 3 வருஷமாக இங்கே நாட்டி இருக்கிறியப்பா, அதுலேருந்து கனி ஒன்றும் வரல. அது கனி வரலாதது ஒன்றும் இல்லை, அது இந்த நிலத்தையும் கெடுக்கிறது. அப்பந்தான் இந்த தோட்டக்காரர் ஒன்று சொல்லுகிறார். பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கனி இல்லாத காரணத்தினால ஆண்டவர் இன்னும் வெட்டி போடல. அந்த கிருபையை தான் இப்போ காண்பிப்பதற்காக தான் இந்த ஓமை. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி,
கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்றார். பாருங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 3 இல்லை 30 வருஷம் ஆயிருக்கும் நமக்கு சில நேரங்களில். ஆனால் கனி வரல, எதிர்பார்த்த உடனே கனி வரலன்னு சொல்லி ஆண்டவர் வெட்டி போட்டிருந்தா இன்னைக்கு நம்மள இங்கே இருக்கிற அநேகம் பேர் இன்னைக்கு இந்த சமூகத்தில் வந்து நின்றுக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இல்லைங்க அதில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படி சொல்ல. ஆண்டவரோட கிருபை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் இன்னும் 1 வருஷம் போகட்டும், அவருக்கு 1 வருஷம் போகட்டும்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அதை சுற்றிலும் கொத்தி எரி போட்டு நான் என்னெல்லாம் செய்யணுமோ நான் இன்னும் செய்கிறேன், கொஞ்சம் டைம் கூட கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு என்னெல்லாம் வார்த்தை வேணுமோ, எப்படியெல்லாம் ஞாபகப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் பலப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் அதை ரிமைண்ட் பண்ணணுமோ நான் பண்ணுறேன். இன்னும் 1 வருஷம், அதுக்கப்புறம் வரலைன்னா வெட்டி போட்டுருங்க. இதுதாங்க கிருபை. ஆண்டவருக்குள்ளே வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை, எப்போ கனி கொடுக்க ஆரம்பித்தோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். இன்னும் கனி வரலைன்னா உடனே யோசிச்சிடக்கூடாது, நல்ல கனி கூடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்குனியில் போடப்பட்டுருமே, நான் இன்னும் வெட்டப்பட்டு போடலைன்னா எங்களுக்குள்ள கனி இருக்குன்னு சும்மா அசியம் பண்ணக்கூடாது. அது கிருபையின் அடையாளம். இன்னும் கனி வரலைன்னா அது இரக்கம். அவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு வருஷம். ஆண்டவர் சில நேரத்தில் வார்த்தைகளை தந்து நம்மளை உருவாக்குவார், நமக்கு ஞாபகப்படுத்துவார். நம்முடைய மாம்ச கிரியைகள்லாம் வெளிவரும்போது, கோபங்கள், வைராக்கியம், இச்சை, பொருளாசை இதெல்லாம் வெளியில் வரும்போது ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவார், வெளிப்படுத்துவார். இல்லை, அது மாம்சத்தின் கிரியை, அது ஆவியின் கனி இல்லை. வெளிப்படுத்தும் போது எப்போ நம்மை தாழ்த்தி கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் போய் பற்றி கொண்டு இருக்கணும். ஆண்டவர் உம்மிடத்தில் நான் நிலைத்திருக்கிறது பாருங்க, போய் பிடிச்சிட்டு இருக்கிறது. அந்த கிளையை பாருங்க, கிளைக்கு ஒரே ஒரு வேலை தான், அந்த மரத்தோட பிடிச்சிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு போய் பெருசாக அங்கே கிரவுண்டில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர ஒரு வேலையும் கிடையாதுங்க. எல்லாம் மரம் தான் பார்க்கும். அந்த கிளைக்கு ஒரே ஒரு வேலை தான், பிடிச்சிட்டு இருக்கணும். இல்லை, இந்த குழந்தைங்க பாருங்க, அம்மா அவரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஹெல்ப்பே கிடையாது. அம்மாவை தவிர உலகத்தில் வேற ஹெல்ப்பே, நடக்கணுமா, துணி மாத்தணுமா, அழுக்க கழுவணுமா, என்ன பண்ணணுமோ ஒன்னே ஒன்று தான் அந்த குழந்தைக்கு தெரியும், அம்மாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றா, ஏன்ல நிலைச்சிருங்க. மாம்சத்தின் கிரியை பார்க்குறீங்களா, கோ டு ஹிம், கிளிங் டு ஹிம், பிடிச்சிக்குங்க. ஆண்டவரே என்கிட்ட இருக்கு, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, ஆவியினால நிரப்புங்க, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. பிதா செய்கிற 2 வேலையிலே ஒன்று, அவர் நல்ல கனி கொடுக்கிற கிளைகளை என்ன செய்கிறாரா, சுத்தம் பண்ணுகிறார். அது ஆங்கிலத்தில் ப்ரூன் சொல்லுவாங்க. நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா தெரியும், நல்ல கனி வருகிற நல்ல பிரான்ச்சஸை கனி வந்து கொஞ்ச நாளில் அந்த 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 கிளையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விடுவாங்க. அது ஏன் கனி தந்தேன்னு சொல்லி கேட்டு விட்டுறதில்லை. அதில் இன்னைக்கு 3 கனி வந்துன்னா நாளைக்கு 30 கனி வரும். அதுக்கு தான் அந்த சுத்தம் பண்ணுகிறது. அழுக்கானது, காஞ்சி போனது, கரிஞ்சு போனதெல்லாம் வெட்டி அது வலிக்க தான் செய்யும். ஆனால் அதனுடைய நோக்கம் அது இன்னும் கனி தரும் என்பது தான். ஆண்டவர் அப்படிதான். ஆண்டவர் பிள்ளையுடைய வாழ்க்கையில் வரும்போது சில பாடுகள், சில சோதனைகள், சில காரியங்கள் நம்மை எப்படியெல்லாம் நம்முடைய மாம்சத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த பாதைகள் வழியாக சில வேளை காண்பிப்பார். அது வேதனையின் பாதை தான். ஐயோ வேதனை வருதுன்னு சொல்லி படுத்துட்டா முடிஞ்சுது. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவர் இது வெட்டி போட்டோம்னா வெட்டி போடுங்க ஆண்டவரே, நாளைக்கு அதுலேருந்து கனி வருமானால், அது உண்மை பிரியப்படுத்துமானால் நீர் வெட்டி கொள்ளும். இன்னொரு வெட்டும் செய்வார். அவர் என்ன செய்வாராம், நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் என்ன செய்வாராம், வெட்டி போடுவார். அதில் நம்பிக்கையே கிடையாது. வெட்டி போட்டால் முடிஞ்சது, அது உலர்ந்து போகும். அதே போல தான் தேவனிடத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பிள்ளைக்கு போட்டார் என்றால் அது தனியாய் ஒரு நாளும் பச்சை பசைன்னு வளர்ந்துட முடியாது. வெட்டி போட்ட கிளையை பாருங்க, இன்னைக்கு பச்சையாக தான் தெரியும், நாளைக்கு ஓரளவுக்கு பச்சையாக தெரியும். ஆனால் 1 வாரம் கழிஞ்சு வந்தால் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை உயிர்ப்பிக்க முடியவே முடியாது. கிருபையின் நாட்களில் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த பாக்கியம். என்னைக்கு ஆண்டவர் கிருபையின் நாட்களை முடிக்கிறாரோ அதோட முடிந்தது வாழ்க்கை. அதுக்கப்புறம் எவ்வளவு நிலைத்தாலும் போய் அந்த செடியோடு கூட இணைந்து கொள்ள முடியாது. அதனால தேவன் தருகிற நாட்கள் கிருபையின் நாட்கள். ஆனால் அவை சும்மா வேஸ்டா போடுவதற்கு இல்லை. ஆண்டவரே நீர் விரும்புகிற கனி நிலை உருவாவதற்கு நான் இன்னும் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை நன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு. ஆண்டவர் என்னை உயர்த்திடுவார், எனக்கு வீடு தந்துடுவார், கார் தந்துடுவார், அப்படிலாம் யாரும் யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் அதை ஒன்றும் இங்கே ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அதை பற்றி கவலை இல்லை. அதனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார்னு சொல்ல உலக பிரகாரமாக நான் அப்படிப்பட்ட இது சொல்ல. ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் வேண்டான்னு சொல்ல. இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும், இதெல்லாம் கூட கிடைச்சிருங்க. கூட கிடைக்கிறதுக்காக போட்டுட்டு மெயினானதை விட்டுட்டு இல்லை கூட கிடைக்கிறது தேடுறது. நீங்கள் பாருங்கள், ஒருவேளை ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 லட்ச ரூபா கார் வாங்க போகிறீங்க.
கார் வாங்கும்போது ஒரு கீ செயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. யாராவது அந்த கீ செயின் கிடைக்கிறதுக்காக போயிட்டு கேட்டுகிட்டே இருப்போமா, இல்லைன்னா காருக்கு வாங்க போவோமா? கார் தானே வாங்க போவோம். கீ செயின் அதை விட படு கேவலமான ஒரு சோப்பு டப்பான்னு வச்சுக்கோங்களேன். கார் வாங்கினா சோப்பு டப்பா கிடைக்கணும். யாராவது உற்சாகமாக போய் சோப்பு டப்பா, இங்கே சோப்பு டப்பா தாங்க, சோப்பு தான் யாராவது கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்ம எதுக்கு போகிறோம்? கார் வாங்குறது விளையாட. அதே மாதிரி தாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும்போது இந்த கூட கிடைக்கிற சோப்பு டப்பா தான் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமானாலும் சரி. ஒரு மனிதனும் யோசிக்க கூடாது, உலகத்தில் ஆண்டவர் என்ன உயர்த்தி வைத்திருக்கிறது, ஆசீர்வச்சிருக்கிறது, கார் தந்திருக்கிறது தான் தேவன் என்ன உயர்த்தின யோசிக்க முடியாது. நம்ம இங்கே இருக்கிறோம்ல, இவ்வளோ பேருக்குள்ள இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, பணம் எல்லாம் சேர்த்து போட்டாலும் உலகத்தில் இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு அம்பானிக்கு பக்கத்தில் போய் நம்மளால நிற்க முடியாது. அவனுக்கு நம்ம ஆண்டவரை தெரியாது. அதனால என்ன, என் ஆண்டவருக்கு வல்லமை இல்லைன்னா இருக்கு? இல்லை, என் ஆண்டவர் அப்படியெல்லாம் வன்மையை காண்பிப்பது. இவ்வளவு பாவ சேற்றிலும் அழுக்கிலும் இருந்த என்னை தூக்கி அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஒருவனுக்கு மாற்ற முடியாத என் இருதயத்தை அந்த பரிசுத்த தேவனுக்கு ஏற்றார் போல மாற்றி அந்த இயேசுவின் சுபாவத்தை என்னிலே வெளிப்படுத்துறார் பாருங்க. இந்த வல்லமே உலகத்துல ஒரு மனிதனுக்கும் காண்பிக்க முடியாது. அதுதான் என் இயேசுவின் வல்லமை, அதுதான் என் சத்திய வேதம் வெளிப்படுத்துகிறது. அதனால நான் யோசிக்க கூடாது, உலகத்தில் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடி 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 அதெல்லாம் கூட வருங்க. அது வரும். ஒரு நாளும் தேவனை தேடுகிற பிள்ளைகளை அப்பத்துக்கு அவர் இறந்து போக விட மாட்டார். அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததை நீங்க பார்க்கவும் முடியாது. தேவனுக்காக ஒருவன் நஷ்டப்படவே முடியாது. அவர் ஒருவனுக்கும் கடனாளியா இருக்க மாட்டார். ஆனால் நம்முடைய வாஞ்சையும் விருப்பம் எல்லாம் எங்கேயோ இருந்து என்னை, காட்டில் இருந்து என்னை எடுத்து இந்த திராட்சை தோட்டத்தில் நாட்டி வச்சு அவரோடு கூட இணைத்து கொண்டு எப்போமாவது கனி வரும்னு இவ்வளோ நாள் காத்திருந்து பொறுத்திருந்து என்னை உருவாக்குகிற ஆண்டவர் எனக்குள்ளே அவர் கிரியை செய்து அவருடைய ஆவியினால் என்னை நிரப்பி அவருடைய கனியை என்னிலே வெளிப்படுத்தி அவர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் நம்முடைய சபைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். 8வது வசனம் யோவான் 15:8 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். அது மட்டும்தான் அடையாளம். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ மகிமைப்படுகிறார், சீஷனாய் வைத்திருக்கிறார் என்று நாம் செய்கிற ஏதோ ஊழியத்தினாலேயோ சப்போர்ட் பண்ற காரியங்களினாலேயோ நற்கிரியைகளினாலேயோ இல்லை நாம் பெற்றுக்கொண்ட உலக ஆசீர்வாதங்களினாலேயோ ஒருபோதும் யோசித்து உங்களை வஞ்சித்து விடாதீர்கள். வேதம் ஒன்றே தான் சொல்லுகிறது, ஒன்றே தான் கேட்கிறது. தேவன் கனியை எதிர்பார்க்கிறார், கனியை பார்க்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரியம் தான் நம்ம செய்ய வேண்டும், அவரோடு நிலைத்து பிடித்து நிலைத்திருக்க வேண்டும். மீதி எல்லாம் அவருடைய வேலை. கனி உருவாக்குவது அவருடைய வேலை, எனக்கு தேவையானதை தருவது அவருடைய வேலை, என்னை தாங்குவது அவருடைய வேலை. பாருங்க, எல்லாம் அவர் தாங்க செய்வார். ஆனால் நான் விரும்பி பிடிச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? என்னிலே கனி வெளிப்படும் போது அவர் தேவன் மகிமைப்படுவார். பாருங்க, யாரும் போய் அந்த பிரான்ச்சை தடவி என்ன நல்ல கிளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா அந்த மாமரத்தில் என்ன பழங்க. அந்த பிரான்ச்சுக்கெல்லாம் ஒரு மகிமையும் கிடைக்காது. எதை சொல்லுவாங்க? அந்த மாமரம், ஐயோ அந்த தோப்பில் போனால் அந்த மரத்துலேருந்து எடுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த கிளையிலேருந்து எடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அந்த மரத்துலேருந்து எடுங்க, ரொம்ப அழகான மரம். அதுதான் என் பிதா, என் பிதாவுக்கு மகிமை உண்டாக செய்வார். அந்த திராட்சை தோட்டக்காரர், அந்த அந்த தோட்டக்காரருக்கும் இந்த மரத்துக்கும் தான் மகிமை. வெறும் கிளையாக இருக்கிற எனக்கு என்ன தெரியுமா பெருமை? நான் இன்னும் அவரில் நிலைத்திருக்கிறேன். என்னையும் கொண்டு கனியை வெளிப்படுத்த வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழும்பி நிற்கலாமா ஒரு நிமிடம்? கண்களை மூடி நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு செம்மையான வழியிலே நடத்தட்டும். ஆண்டவரே, நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாயமாலமான சும்மா மனுஷனை பிரியப்படுத்தவும், ஆண்டவரே என்னை நான் பிரியப்படுத்தவும் ஏதோ சும்மா கனிகளை காண்பித்து கொண்டு நான் போய்கொண்டது. என்னுடைய மாம்ச கிரியைகள் இன்னும் அழிக்கப்படாமல், ஆவியின் கனிகள் வெளிப்படாமல் நான் இன்னும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஆண்டவரே, நான் என்னை தருகிறேன். ஆண்டவரே, இந்த வருஷ துவக்கத்தில் நான் உண்மையாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு என்னிடமாய் வாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்.
நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, அவர் மீண்டும் அவரோடு இணைத்து கொண்டு நம்மை கனியுள்ள மரமாய் மாற்ற வல்லவர். அதனால இப்போ கொஞ்ச நேரம் நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் நான் முடிக்க போகிறோம். ஆனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்க உங்களையே அனலைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ உண்மையா ஆண்டவரத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் எல்லா வாரமும் வந்து கேட்டுட்டு இப்படி போயிட்டு இருக்க கூடாது ஆண்டவரே. நீங்க எப்போ பார்த்தாலும் என்னில் விரும்புகிற கனி என் வாழ்க்கையில் இருக்கணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நானே அதை பார்க்கணும், என் கூட இருக்கவங்க பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு சும்மா வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம், மற்றவங்க பார்க்கும்படியா ஒரு கனி அப்படி இல்லை ஆண்டவரே. நீங்க விரும்புகிற கனி எப்போது, எந்த சூழ்நிலையில, எந்த சீசன்ல வந்தாலும் கனி கொடுக்கிற மரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே. உண்மையா சொல்லுங்க. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலையிலே உடைய கிருபை தந்து நடத்துங்கப்பா. உருவாக்கும் ஆண்டவரே. உம்மை நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, அர்ப்பணிப்போடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளை தந்து உடைய நல்ல பாதையிலே நடக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிற, திருத்துகிற, கற்றுத்தருகிற, ஞாபகப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும், எங்கள் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் ஜெயம் பெற்று ஆவியின் கனியை உடைய ஆண்டவரை நீர் விரும்புகிற நல்ல ஆண்டவரை கிளைகளாய் எங்களை மாற்றுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு அர்ப்பணித்து அதற்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. 100 மடங்கு பலன் அளிக்கிற நல்ல நிலங்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி சந்தோஷத்தோடு திருப்தியாக்கி அனுப்புவீராக. உடைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாய் அவர்களோடு இடைப்படுவதாக. ஆவியானவர் இடைப்படுவீராக, திருத்துவீராக, உருவாக்குவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதியும், உடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக.
எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.